ஸோ பிக் பாஸ் வந்து இந்த ரேங்கிங் டாஸ்க்கை கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு 3 பேர் யார் நல்லா ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு அவங்கள சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க தான் கனி, விகாஸ் விக்ரம், அமித் 3 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ரேங்கிங் போட்டிருக்காங்க. 14 பேர். அதாவது எப்படின்னா, யாருக்கு நம்ம மெச்சூரிட்டி லெவல் அதிகம், யாருக்கு மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் அந்த ரேங்கிங் டாஸ்கோட பேசிஸ். ஏன்னா இதில் நிறைய பேர் சொன்னாங்க, மிக்சரை நிற்க விட்டுருக்காங்க, யார் கேமுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்கள லாஸ்ட்டில் நிற்க விட்டுருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் இது எல்லா வருஷமும் மாதிரிப்பட்ட ரேங்கிங் டாஸ்க் கிடையாது. இது வந்து மெச்சூரிட்டி அடிப்படையில் ஒரு ரேங்கிங் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இப்போ அது என்னவா வேணால் இருக்கட்டும், 14 பேரை இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா 14 பேருக்கும் இவங்க காரணம் சொல்லணும். ஒரு காரணமாக சொல்ல 14th ரேங்க்லேருந்து ஒருத்தராக பயங்கரமாக சண்டை போடுறாங்க. எங்களை ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை டிசைட் பண்ண நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நியாயமாக நடந்துப்பீங்கன்னு நினச்சி தான் உங்களை சூஸ் பண்ணோம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட நியாயமாக இல்லை. கனி வந்து மைக் போடாதப்போ சபரி வந்து சாரி கேட்க சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சபரி வந்து சொல்கிறாரு, நான் சாரி கேட்க சொன்னேன்னு சொல்கிறாரு. கனியும் நான் சாரி கேட்டேன்னு சொல்கிறாங்க. கமர்தன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து நான் ஜோக் பண்ணி எல்லோரும் சிரிச்சிருக்கீங்க, அப்போ அவரெல்லாம் ஏதாவது சிரிச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு சபரி இமிட்டேட் பண்ணி காட்டுறாரு. இது எல்லாமே ஓகே. இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தப்போ ஒரு 10 சொந்தக்காரங்க இருந்தாங்க. 10 சொந்தக்காரங்களுக்கும் பத்திரிக்கை வைக்க போனால் யாருக்கு முதல்ல பத்திரிக்கை வந்துச்சு, யாருக்கு 2வது பத்திரிக்கை வந்துச்சுன்னு அவங்க எல்லோரும் சண்டை போட்டாங்க. ஸோ 10 பேர் இருக்கும்போது யாரோ ஒருத்தருக்கு முதல்ல போயே ஆகணும், யாரோ ஒருத்தருக்கு கடைசியாக வந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதுக்கு விகாஸ் விக்ரம் ஒரு நியாயமான ஒரு காரணம் சொல்கிறாரு. இது அவ்வளோ எங்கள் பெர்ஸ்பெக்டிவ் தான், இது மக்களோட பெர்ஸ்பெக்டிவும் கிடையாது, பிக் பாஸோட பெர்ஸ்பெக்டிவும் கிடையாது. எங்ககிட்ட கேட்டிருக்காங்க, அதனால நாங்கள் சொல்கிறோன்னா அதுக்கு எல்லோரும் நீங்கள் யார் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு, உங்களுக்கு சொல்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு மற்றவங்க கிளாப் பண்ணுறாங்க. இது என்ன நியாயம்னே தெரியல. இப்போ இவங்க 3 பேர் தான் சொல்லியிருக்காங்க. இது இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களுக்கு பாசிட்டிவாகவும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களுக்கு நெகட்டிவாகவும் தான் முடியும். ஏன்னா லாஸ்ட் ரேங்க் வாங்கும்போது ஐயோ பாவம் இவங்களை போய் லாஸ்ட்டில் போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு சிம்பத்தி வரும். ஃபஸ்ட்டில் போடுறவங்கள பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு எரிச்சல் வரும். ஸோ இது ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் அது முடிய போகுது. அதுக்கு வந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ நியாயமான ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து நான் அந்த டாஸ்க்கை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விகாஸும் அமித்தும் சொல்கிறாரு, எங்களுக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தா நாங்கள் அதை பண்ண தானே வேணும், உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள், எங்களோட ஒப்பீனியனை கேட்டாங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படியுமே யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பாருக்கு என்னென்னா, அரோராக்கு என்ன ரீசன் கொடுக்குறாங்க, சுபிக்ஷாக்கு என்ன ரீசன் கொடுக்குறாங்கன்னு தெரியணும். நிறைய பேருக்கு அந்த 1 and 2 ரேங்க்ஸில் ரொம்ப உடன்பாடு இல்லை, 3rd ரேங்க்கு கெமிக்கு உடன்பாடு இல்லை, இப்படி நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. எனக்கு இதில் ஒரு லாஜிக் தான் புரியல. இப்போ இவங்க என்ன ரேங்க் போட்டிருந்தாலும் அந்த கடைசி ரேங்க்கில் இருக்கிறவங்க சண்டை போடுவாங்க, மொதல் ரேங்க்கில் உள்ளவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ எப்படியும் யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இது வந்து பிக் பாஸே தேவையில்லாமல் இந்த 3 பேர்த்துக்கு வச்ச ஒரு பெரிய ஆப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.